இந்த விசாரணை துவங்கியதிலிருந்து இருதரப்பிலும் என்னென்ன வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டது, நீதிபதி தரப்புல என்ன சொல்லப்பட்டது, ஆரம்பத்திலிருந்து தற்போது வரைக்கும் இதை நகர்ந்த அந்த இதை முழுமையாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. முதலில் போலீஸ் நீதிபதி அவர்கள் இரண்டு பேரிடம் கேட்டார்கள், உங்களை போலீசார்கள் தாக்கினார்களா என்று கேட்கும்போது இருவருமே இல்லை என்று தலையசைத்தார்கள். அதன் பிறகு வாதம் தொடங்கியது. லைட் ஹவுஸ் பகுதியில் காலியிடம் உள்ளது, 5 பிரிவு சாலையில் உள்ள அந்த இடத்தை கேட்போம் என்று தமிழக கட்சி கழகத்தினர் கூறினர். 1,20,000 அடி அளந்து பார்த்தோம், 60,000 பேர் அந்த இடத்தில் நிற்கலாம் என்று தாவேகா தரப்பு விளக்கம் அளித்திருந்தது. கரூர் மாவட்டத்தில் அன்று சம்பள நாள், எனவே கூட்டம் அதிகமாக வராது என்று நினைத்தோம் என்று இவர்கள் தமிழக கட்சி கழக தரப்பினர் கூறியிருந்தனர். போலீஸ் தரப்பு அதற்கு பதில் அளித்தனர். அதாவது அங்கு பாலம் உள்ளது, 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் சென்று அதை பார்க்கவில்லை, அதாவது லைட் ஹவுஸ் பகுதியை 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் பார்வையிடவில்லை என்று போலீஸ் தரப்பு விளக்கம் அளித்திருந்தனர். கரூர் பாலத்தில் இருந்து வேண்டுமென்றே தாமதமாக வந்தனர், வேகமாக வர சொல்லி நாங்கள் சொன்னோம், ராங் ரூட் எடுத்தனர், என்னை மீறி ராங் ரூட்டில் சென்றனர், புஷியானது வாகனத்தை நிறுத்தி கோவிலில் தாமதம் செய்தனர். முனியப்பன் கோவில் பகுதியில் கேரவன் உள்ளே விஜய் சென்று விட்டார், அவரை பார்த்திருந்தால் கூட்டம் கலைஞ்சிருக்கும். பிரச்சார வாகனம் குறிப்பிட்ட இடத்தை வந்தவுடன் போது ஆதவ் இன்னும் முன்னே செல்ல வேண்டும் என்றார். விஜய் உள்ளே சென்றதால் 2ஆம் கட்ட தலைவர்கள் இதை அவர்களுக்கு கடத்தவில்லை. வாகனம் முன்னதாக பிரச்சாரம் செய்ய நிறுத்திய இடத்திற்கு மேல் ஜிபி லைன் இருந்தது, இதனால் வாகனம் முன்னே சென்ற போதுதான் இந்த நெரிசல் சம்பவம் நடந்தது. கைது செய்யப்பட்ட இருவரும் வாகனத்தை செல்ல விடாமல் தாமதப்படுத்தியதுதான் காரணம். அசாதாரணமான சூழல் இருந்ததால் பிரச்சாரத்தை நிறுத்தி இருக்கலாம் என்று நிபந்தனை உள்ளது, ஏன் அதை செய்யவில்லை என போலீஸ் தரப்பு கூறியிருந்தது. இதற்கு முன்பு இதே இடத்தில் ஒருமுறை 25,000 பேர் வருவார்கள் என கூறி கூட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கின்றனர். உங்கள் கூட்டத்திற்கு 50,000 பேர் வருவார்கள் போலீஸ் முன்பே கூறியது என தாவேகா தரப்பு கூறியிருந்தது. இதில் அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது எனவும் தமிழக கட்சி கழகத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். நாங்கள் காசு கொடுத்து அழைத்து வரவில்லை, தனிச்சையாக கூட்டம் வந்தது, அவர்களுக்கு அரசு பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் எனவும் தமிழக கட்சி கழகத்தினர் தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருந்தனர். எங்களுடைய கணிப்புப்படி 3 மணிக்கு விஜய் வந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது என போலீஸ் தரப்பு குறிப்பிட்டு தங்களுடைய வாதத்தை முன்வைத்தனர். சாலையில் நடுவில் இருக்கும் தடுப்புகளை எடுங்கள் என்று கேட்டோம், ஆனால் இறுதி வரை அதை எடுக்கவில்லை என தாவேகா தரப்பு குற்றம் சாட்டினர். சாலை நடுவில் இருக்கும் தடுப்புகள் மேல் ஏறி நின்று கீழே விழுந்து விபத்துகள் ஏற்பட நேரிடும், அதனால்தான் அதை எடுக்க சொன்னோம் என, ஆனால் போலீசார் தடுப்புகள் எடுக்கவில்லை என மீண்டும் தமிழக கட்சி கழகத்தினர் குற்றம் சாட்டினர். நாங்கள் மட்டுமே பொறுப்பு என ஏற்றுக்கொள்ள முடியாது, அரசு தரப்பிலும் தவறுகள் இருக்கிறது என தமிழக கட்சி கழக தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அதன் தொடர்ச்சியாக அந்த மக்கள் இருப்பதற்கு இடைஞ்சலாக பேரிகார்டுகள் போடப்பட்டிருந்தன, பேருந்து நின்ற இடத்தில் இருந்த கல்லை எடுத்திருந்தால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது என மீண்டும் தமிழக கட்சி கழகத்தினர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தனர்.